10வது மாதத்திலே பக்க வரி கட்டிடுமா அடுத்தாலும் அடுக்க மாட்டான் வாழ்வோட்டா உங்க மாட்டான் அது நிற்க மாட்டேன் நிலை கொண்டு இருக்க மாட்டான் பாதாள கட்டியான பெண்குடைய மறுத்து வச்சு வரவழைத்தோ என்ன சொல்லி அழுவாமிகளா தெரியுமா எப்படி அழுது அடியம்மா மருத்துவமே சொல்ல கேளா ஏறும்போது முட்டு 2 நோகுதம்மா என் கைத்தை எட்டி வெடிக்கும் போது கரங்கள் 2 நோகுதம்மா அம்மி குறவை போரை அடிவயத்தில் இருக்குதம்மா யானவலி குதிரை வலி அதற்கேற்ற வீரவலி அம்மா மருத்துவமே மருத்துவம் நான் கைத்தை எட்டி வெடிக்கும் போது கரங்கள் 2 நோகுதம்மா வைத்த வலிக்குதம்மா வானாலும் போகுதம்மா சாமி முகம் பாப்பேனோ என்று சொல்லுகிற போதோ மருத்துவம் என்ன சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் வரை சஞ்சலந்தா வரை சஞ்சலந்தா அம்மா வங்கிய நேரத்துக்கு போது வளர்ந்த பிறக்கும் குழந்தை வெற்றெடுத்தால் கொஞ்சலாம் என்று பாதாள வண்டியானவின் குடியாளிடத்திலே மறுத்து வச்ச ஆட்சி மனம் ஏற்றி வைக்கிற போது பாதாள வண்டியானவின் குடியால் எப்படி இருக்கிறார் தெரியுமா எப்படி இருக்கிறார் அடி குடியா வயர் வலித்து ஆண் குழந்தை பிறந்திடுமா அடிவடியா வயர் வலித்து ஆண் குழந்தை பிறந்திடுமா ஆசிரியா மாதத்தீர கடைசி நல்ல திங்களில மாதத்திலே கடைசி அதிரோணம் ஒழிக்கும் போது கார்த்திகை நட்சத்திரத்தில அதிரவனம் ஒழிக்கும் போது கார்த்திகை நட்சத்திரத்தில் அழகான ஆண்குழந்தை ஆண்குழந்தை பெற்றெடுத்தார் பாலகனே நல்ல பொடியெடுத்தால் தனியெடுத்தால் செய்தை கொண்டே நல்ல பொடியெடுத்தால் என்ன குழந்தை எப்படி பிறந்ததோ என்ன குழந்தை பிறகு கார்த்திகை மாதத்திலே கடைசி நல்ல திங்களிலே கார்த்திகை மாசம் கடைசி திங்கட்கிழமை அன்று கார்த்திகை நட்சத்திரத்திலே பாளையவன் தான் பிறந்தான். பாளையவன் பிறக்கும் போதோ அம்மா பலராம
பலராமன் செட்டியார் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? மருத்துவம் பார்ப்பதற்கு மன நிறைய கொடுத்தார். குழவையிட்ட பெண்களுக்கு கொடநாட்டு வட்டுமிட்டார். என்ன என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, ஆட பிறந்த பிள்ளை ஆண் குழந்தை. ஆட பிறந்த பிள்ளை ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆம்பளை பிள்ளை அப்படியா? அதான் இன்னைக்கும் பாருங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்த வீட்டுல கலகலான்னு இருக்கும். சின்ன பிள்ளைல பயங்கர போது அப்படியா? சரி, எப்படி ஆம்பளை பிள்ளைக்கு நல்ல சவுண்டா குறவு போட்டாங்க. நாக்கு உள்ளது பட்ட பிள்ளைக்கு நாக்கு உள்ள போயிரும். எனக்கு உள்ள வந்துடும். அப்படியா? அப்புறம் வெளியே வந்துடும். குலவையிட்ட பெண்களுக்கு வரநாட்டு வட்டுமிட்டார். சரி, அது இருக்கிற போது பிறந்ததொரு பாலகனுக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று அந்த பலராமன் செட்டியார் 10வது நாளையில என்ன பெயர் கொடுக்கிறார் தெரியுமா? என்ன பேர் சூட்டுகிறார்? பாலகனுக்கு கழுத்திலே முத்து ஆரம் கிடப்பதை கண்டு கேள்வியா பாலகனுக்கு என்னையா கிடைக்கிறது? என்னையா கழுத்திலே முத்து ஆரம் கிடப்பதை கண்டார். கழுத்துல முத்து ஆபரணம் கிடக்கு அந்த குழந்தைக்கு. சரி, அதனால அந்த குழந்தைக்கு என்ன பெயர் கொடுக்கிறார் தெரியுமா? என்ன பெயர் கொடுக்கிறார்? முத்து வீரன் என்று சொல்லி என்ன பெயர் கொடுத்தார்? முத்து வீரன் என்று பெயர் கொடுத்தார். தனது அரண்மனையிலே பஞ்சாங்க சோசிதரை வரவழைத்து அவர் பஞ்சாங்கத்தை பார்த்து, பாலகனுக்கு கழுத்தை ஆரம் கிடந்ததாலேயும் கழுத்தையும் கார்த்திகை மாதத்தில் பிறந்ததாலேயும் அவனுக்கு வயது 22 என்று கணக்கிட்டோம். பாலகனுக்கு முத்துவீரப்பன் என்று பெயர் கொடுத்தார். முத்துவீரப்பன் என்று பெயர் கொடுத்து பிறந்ததொரு பாலகனை தாராட்டி ஓராட்டி எப்படி வளர்த்து வருகிறார்? எப்படி வளர்த்து வருகிறார்? குழந்தை பிறந்துச்சுன்னா தாலாட்டு தெரியுமில்ல. உள்ளவன் எவன் தாலாட்டத்தை யாக்கையாவது கேளுங்க. இது எல்லாரும் தாலாட்டு தெரியுமா? யாருக்கும் தாலாட்டு தெரியாது. ஒரு ஸ்பிரிங் தொட்டியில வாங்கி மேல போடுதா, வாசல்ல உட்காந்துக்கிட்டு செல்ல பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டுக்காரர் எப்போ வருவாரு? ஆமா, செல்ல பார்த்துக்கிட்டு தொட்டில வாசல் இருந்து இழுத்து விடுவா. இழுத்து விடுறது மேல கீழும் பார்த்து ஆடிடும். எவ்வளவு தாளாட்ட மாட்டா. தெரியாது. அந்த காலத்து பெண்களுக்கு முக்கியமா 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த காலத்துல ஒரு தாளாட்டு தெரியணும், இன்னொன்னு குறவு போட தெரியணும், இன்னொன்னு மாமா மாமியா பார்த்துட்டு நல்ல சொல்லி அதை தெரியும். அது தெரியுமா? ஆமா, அது தெரியணும். சரி, சரியா? எப்படி தாளாட்டி எப்படி தாளாட்டி ஓராட்டி வளர்த்து வருகிறார்? எப்படி தாளாட்டுகிறார்?
வந்த கண்டோ எல்லாம் மறைந்து ஆடியிலே தேடி தள்ளி போனாரோ செல்வம் கொடிக்கும் குடிக்கும் செல்வம் அதை கொடிக்கும் சிங்கார குடிக்கும் செல்வம் கொடிக்கும் சிங்கார குடிக்கும் செல்வம் அதை கொடிக்கும் சிங்கார குடிக்கும் எப்படி தாளாட்டி இருக்க தெரியா ஒரு வீட்டுல எப்படி ஆச்சு தாளாட்டினா எங்களுக்கு தாராளம் தெரியாதுப்பா எங்களுக்குப்பா இதுல தாராளம் தெரியும் அப்படியா எனக்கு ஒரு தாரகர வீட்டுல எப்படி தாராட்டினா எப்படி தாளாட்டினா தம்பி எப்படி தாளாட்டா சொல்லுங்க என் வீட்டுல கலந்து தெரியாது மட்டும் யோசிச்சு ஐயா ஆறாரோ 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 ஆறாறு ஆமா சரி இறைவனருள் பெற்றவர்கள் ஆறாரோ அப்படி ஐயா மதுரையில் அண்ணா மாமதுரை சீவடியோ அப்படி துக்கமெல்லாம் தீர்க்க வந்த அப்படி வாழம் படுக்கிறது வணக்கிய வந்து கொள்ள ஐயா கெடுத்து விரம்பெடுத்து நீ கெடுக்கிறங்காலையில பொன்னாடனால் அதில சிரிக்க வந்த என் பூ மகளே கண்ணுறங்கி கண்ணுறங்கு ஆம்பளைக்கு அப்படி தாளாட்டினா பொம்பளைக்கு இப்படி சரி ஐயா மதுரையில குதிரை வாங்கி மதிப்பா நல்லாடம் கட்டி அடித்து வரும் மாவன் ஆட்டு மணி வரைங்க ஐயா மானா மதுரையில மாடு விற்கும் சந்தையில் ஐயா மாட்ட விளமறியும் மந்திரரும் மாவன் அப்படி கொழும்பில கூடாரம் கொத்தமல்லியாவாரம் ஐயா கொத்தமல்லி விற்று வரும் உங்க அப்பா உனக்கு கொலுசு பண்ணி ஓடி வர இவர வயசுக்கு அப்புறம் கிழக்கு போதே சரி இப்படி லைவ் போட்டுருக்காங்க யார் யாரு எங்க இருக்காங்களோ அங்க இருந்து பார்க்கலாம் தங்கத்துக்கு தங்கமையா தங்கம்லாம் தங்கம் நம்ம ஆறுசாமி என்ன தங்கம் தான் தங்கத்தை கூட வரிசை பார்க்கலாம் ஆறுசாமி என்ன வரிசையே பார்க்கலாம் போனதான் அடிச்சேன் தம்பி எந்த ஊர் அண்ணன் கண்டிப்பா வந்துருந்தாச்சு சரி அதாவது நம்ம அண்ணன் சேனல் பேர் என்ன பாத்தீங்கன்னா யாரி யூடியூப் சேனல் என்ன சேனல் அண்ணன் வந்து அழகா பார்த்தோ எங்கேயும் படிக்க எனக்கு வந்துட்டு தம்பி பேர பார்த்த உடனே சரி எனக்கு படிக்க வருது தெரியாது அண்ணன் வந்து ஆளை பார்த்தா அழகா பார்த்தா உடம்ப பார்த்தா வீடியோ எடுத்து போடக்கூடிய ஆளு கிடையாது ஆமா ஏன்னா எனக்கு கலைஞர்களை வளர்த்து விடக்கூடிய ஆளு நம்மளை வளர்த்து விடக்கூடிய தம்பி இவன் தான் இப்போ ஒரு சில யூடியூப் வந்திருக்காங்க ஆளை பார்த்தா அழகா பார்த்து எடுக்க போவாங்க ஆமா அடி 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 கொடுத்தாங்க நேரத்தை பார்த்து பேசுவோம் சேர்த்து போனி வந்துருந்தோம் போன் அடிச்சா உன்னை கட் பண்ணுவாங்க இல்லாட்ட போன் அடிச்சா போனை எடுக்கவே மாட்டாங்க அண்ணா அப்படி கிடையாது பணத்துக்காகவோ துட்டுக்காகவோ கிடையாது குணத்துக்காக யார் குணத்துக்காக நம்ம குணத்துக்காக அண்ணா ஆர்வ சுவாமி அண்ணா யாரு யூடியூப் சேனல் ஆமா அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரி பில் பட்டனை தொடுங்க ஆமா கமெண்ட் பண்ணுங்க என்னனாலும் செய்யலாம் எனக்கு நான் படிச்சிட்டு இருக்கிறது யாரு யூடியூப் சேனல்ல ஆமா லைவ்ல ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு வர முடியாதவங்க கூட வீட்ல இருந்து அப்படி பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாரு லைவ் ஓடிட்டு இருக்கு ஆமா உங்க முகத்துல யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்காதீங்க எல்லாரும் மோதியால பார்த்துக்கலாம் எல்லாரும்
பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா. யாரு யூடியூப் சேனல் அவர்கள். ஆமா. அப்படியா முத்து வீரபாலனை காலாட்டி ஓராட்டி தலைமகன் வளர்த்து வருகிறார். வளர்த்து வருகிற போது என்ன முத்து வீரபாலனுக்கு என்ன வயதாகிறது தெரியுமா? முத்து வீரப்பனுக்கு வயது என்ன ஆகிறது? ஒரு வயதா இரு வயதா மூன்று வயதும் ஆச்சு. ஒரு வயதா இரு வயதா மூன்று வயதும் ஆச்சு. வயதிலே முடியிறக்கி காது குத்தி ஒன்று நல்ல வயதிலே முடியிறக்கி காது குத்தி நல்ல வயதிலே நடத்துவதில்லை ஆடுகிறாது. நல்ல வயதிலே நடத்துவதில்லை ஆடுகிறாய்த்து. நல்ல வயதிலே அறிவுடன் துணையானாய்த்து. நல்ல வயதிலே அறிவுடன் இல்லையானாய் வயதிலே வயதுக்குள்ளே பலகளை பட்டுணர்ந்து இருக்கிற போது கலைகளையும் அப்பாவாக விட்ட பலராமன் எட்டியார் தனது மகன் முத்து வீரப்பனுக்கோ தொழில் கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழில் நம்ம தொழிலை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நாடு நகரத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும். நம்ம செய்த தொழிலை நம்ம மகன் பார்க்கணும். முத்து வீரப்பன் பேரு நல்ல பையன். சரி, அவனுக்கு அந்த இடத்தை எல்லாம் காட்டிடணும். நாடு நகரத்துக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்று யாரை அறிமுகம் செய்து வைக்கிறார்? யாரை அறிமுகம் காட்டுகிறார்? பலராமன் செட்டியார் யாரை அறிமுகம் காட்டுகிறார் தெரியுமா? தென்மதுரை சீமையிலே சேத்தூர் அரண்மனையிலே வாழ்ந்து வரக்கூடிய அந்த சேத்தூர் அரண்மனையில வாழ்ந்து வரக்கூடிய அரிகர பாண்டியருக்கும் தம்பி செல்லத்துறை பாண்டியருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அரிகர பாண்டியனும் செல்லத்துறை பாண்டியன் அண்ணனும் தம்பி இரண்டு பேரும் அவங்களிடத்துல இவர் போய் அறிமுகம் காட்டுகிறார். சரி, வியாபாரம் பார்க்கணும். சரி, நாலு ஊருக்கு போனா எந்தெந்த ஊர்ல எப்படி பார்க்கலாம், அந்த ஊர்ல எப்படி இப்ப யாருக்கு தெரியுது? தெரியும். இப்போ ஒரு கோயில் குளத்தை எடுத்துக்கோங்க. நம்ம கோயில் குளத்தையே அழகா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அழகா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலம் அப்படி இல்ல. சரி, எந்த இடத்துல எப்படி எல்லாம் போகலாம், நம்ம தொழில் எப்படி நடக்கும். ஆமா, காலையில 4 பேர் டீ கடையை சேர்த்து பேசுவாங்க. ஐயா வந்தரப்பட்டியில இருந்து வந்தான், வெளுத்து போயிட்டான். கதையா படிச்சான். கதையை படிச்சான். ஒண்ணுமே புரியல. என்னமோ வந்தா வில்லமேடையில உட்காந்து படிச்சான் போனான். டீ கடையில ஆம்பளை பேசுவாங்க, நம்ம பொம்பளை என்ன பேசுவா? 4 கூட்டம் 4 முக்குல உட்கார்ந்து இருப்பா. அதுல ஒருத்தி நாட்டாம அவதான் ஒரு குத்து கல்லுல உட்கார்ந்து இருப்பா. அவளை சுத்தி 4 பேர் இருப்பா. அத சொல்லுவா, ஏன் அம்மா வந்தரம்பட்டியில இருந்து வந்த பையன் அழகா
படிச்சான். அம்மா. கழுத்து செய்த பாரு, ஆ. கையில செய்த பாரு, மோதிரத்தை பாரு. மோதிரத்தை பாரு, எல்லாம் ஒரிஜினல் தானே, எல்லாம் ஒரிஜினலா போட்டுருக்காங்க. எல்லாம் ஒரிஜினலா போட்டிருக்கானே. ஆமா. அவன் என்ன ஆட்டம் ஆடுதான். அதானே. ஏன் அப்ப பொம்பளை கூட இப்படி ஆடுனா பொம்பளை கூட தோத்து போயிருவா. பொம்பளை வீடு அங்க ஒட்டாது, ஐயா பொம்பளை வீடு ஒட்டிக்கிடாது. ஒட்டிக்கிடாதா? ஆமா. அடி நாலு பொம்பளையும் சேர்ந்து பேசுவா. ஆஹா. முத்து வீரபாலகனை அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும் என்று ஹரிகர பாண்டியனிடமோ அந்த ஐகரவாண்டியன் என்னையா செய்கிறான்? கருப்புதான் பிடிக்குமா? பாத்தீங்களா? ஐயா, முத்து வீரபாலகனை சேர்த்துற அரண்மனையிலே அறிமுகம் செய்து வைக்கிற போதே முத்து வீரபாலகனை அறிமுகம் செய்து வைக்கிற போதே அப்படி செய்து வைக்கின்ற போது முத்து வீரபாலகன் தனது அப்பா பலராமன் செட்டியார் பார்த்த தொழிலை வாங்குடனை பார்த்து வருகிறார். அம்மா பலராமன் செட்டியார் தொழிலை பார்த்து வருகிற போதோ சரி தனது அப்பாவாகப்பட்ட பலராமன் செட்டியார் இறந்து விட்டார். சரி. எத்தனை வயசுல? 16 வயசா? 16 வயசுல. சரி. முத்து வீரபாலகனுக்கு 16 வயசுலே பலராமன் செட்டியார் இறந்த போது அம்மா மாதாவும் மைந்தனும் மன வருத்தத்தோடு இருக்க, தாயும் மகனும் வருத்தத்தோடு இருக்க வருடசனம் போன பின்பு ஆமையா 16 நாள்களில் முத்து வீரபாலகன் அப்பா பார்த்த தொழிலை பார்க்க வேண்டும் என்று வருகிறார். அப்படி வருகிறார். எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே வருகிறார்? அந்த சேத்தூர் பாளையத்தில் வாரானே முத்தூரிலே, சேத்தூர் பாளையத்தில் வாரானே முத்தூரிலே, தொழிலோகம் பார்த்து கொண்டு ஆமையா வாரம் பார்த்து கொண்டு இருக்கிறானே முத்தூரிலே. அப்பா தொழிலை பார்த்த தொழிலை நாம இனிமேல் எப்படியாவது கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று அம்மா அப்பா செய்த தொழிலை பார்த்து வருகிறான் முத்துவீரன். வியாபாரம் பார்க்க வருகிறான். அவை வருகிற போது இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன ஆகிறது? சேத்தூர் அரண்மனையில் அண்ணன் தம்பி இருவரும் ஹரிகர பாண்டியரோ செல்லத்தூர பாண்டியரோ சார பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று சொல்லி பிள்ளை இல்லை என்று சொல்லி அதிகம் பண்ணார் பிள்ளை இல்லை செல்லத்துறை வாண்டியனுக்கும் அரிகர வாண்டியனுக்கும் அம்மா பிள்ளை இல்லாமல் இருக்கிற போதும் ஆகாமையில் ஆண்மறை நாடு செந்தக்கையின் சன்னதியிலே அம்மா மாசி திருவிழா என்றும் விழா என்று குழந்தை வர வாங்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கும் குழந்தை இல்ல, குழந்தை இல்ல. அவங்களும் பழையவதை செந்திக்கையும் வாசலுக்குத்தான் வருகிறார்கள். சரி. செந்தக்கையினார் வாசலிலே வந்து அட்டகும்பை எட்டு வைத்து அதுக்கு தேக்கவத்து வைத்தோம். ஆமா சம்பா நெல்லை நான் குவித்தோம். சரி. ஐயனுக்கு 8 நாளால் கொடை விழா நடத்தி அந்த உடைவிழான ஐயனோட வாசலிலே குழந்தை வரவேண்டி தவம் இருக்கிற போது அப்படி தவம் இருக்கின்ற போது ஆஹா வார்த்தார் சங்கத்தி ஐயர் அம்மா என்ன செய்கிறார்? என்ன செய்கிறான்? ஏ அப்பா ஹரிகர பாண்டியா, அதிகரமாகிய செல்லத்துற பாண்டியா, அனந்தந்த 2 பேரும் நீ என்னை நினைச்சு தாமதத்தினால பிடி உனக்கு குழந்தை, உனக்கு குழந்தை வளர்ந்திருக்கிறேன். எப்படி குழந்தை வரம் கிடைக்கிறார்? அம்மா ஹரிகர பாண்டியனுக்கு ஆண் குழந்தை என்றும் சரி செல்லத்துறை பாண்டியனுக்கு பெண் குழந்தை பெண் குழந்தை என்றும் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் குழந்தை வரம் கொடுக்க அப்படி குழந்தை வரம் கொடுக்க ஹரிகர பாண்டியன் மனைவி செல்லத்துற பாண்டியான மனைவியோ ஆமாயோ வானம் பத்தும் சென்று அழகாக என்ன குழந்தை பெற்றெடுத்தார்? என்ன குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்? ஹரிகர பாண்டியன் மனைவி அழகா உள்ள ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். சரி. செல்லத்துற பாண்டியன் மனைவி அழகா உள்ள பெண் குழந்தை ஓ பெற்றெடுத்தார். அண்ணனுக்கு ஆண் குழந்தையும்
அம்பிக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. பிறந்திருக்கு. சரி. பெற்றெடுத்த குழந்தையை எப்படி எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? அவரை எப்படி வளர்த்து வருகிறார்? விட்டோமா தந்தை மானம் போகும் என்று விட்டோமா தந்தை கால்கள் நோரும் என்று பூமியில விட்டோமான பொன்மேனி குறையும் என்று பூமியிலே பொன்மேனி குறையும் என்று ஆளுத ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா ஆளும் ஒரு மேனியுமாய் பொழுது ஒரு வண்ணமுமா உடனே வளர்த்துவானா உடனே வளர்த்துவானா பெற்றெடுத்த ஆண் குழந்தைக்கு என்னையா வேர் கொடுக்கிறார்? என்ன பேர் கொடுக்கிறார்? அதிகர பாண்டியன் பெற்றெடுத்த பாலகனுக்கு அதிராம பாண்டியன். அதிராம பாண்டியன். ஆமா. சரி. செல்லத்துறை பாண்டியன் பெற்றெடுத்த பெண் குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கிறார்? சிங்காரவல்லி. ஓ, சிங்காரவல்லின்னு பேர் கொடுக்கிறார். என்ன வள்ளி? என்ன வள்ளி? சிங்காரவல்லி. ஓ, சிங்காரவல்லி. ஆமா. சிங்காரவல்லியா ஹரிராம பாண்டியனையோ சேத்தூர் மாநிலத்திலே அறப்புடனை வளர்த்து வருகிற போது வருகின்ற போது என்னையா நடக்கிறது? என்ன நடக்கிறது? சிங்காரவல்லியான பெண்குடியாவோ ஹரிராம பாண்டியனும் பள்ளி பருவமதை நான் முடித்து படித்து முடித்து சிங்காரவல்லியான பெண்குடியால் 16வது வயதிலே எப்படி எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி இருக்கிறார்? பூத்திருந்த நிறைந்திருந்த புஷ்பவதி பெண்ணுமானா அந்த புஷ்பவதி பெண்ணானா அள்ளி மலர் பூத்ததை போல் அருங்கிலியா பூத்திருந்தார். மலர் பூத்ததை போல் ரோஹிணியா பூத்திருந்தார். வானமலை பூத்ததை போல் வனக்கிளியா பூத்திருந்தார். சிங்கார வள்ளியானவனுடையால் என்னை என்ன அழகோடு இருக்கிறார் தெரியுமா? என்ன அழகோடு இருக்கிறார்? இந்திர சந்திர உதயம் போல உதயம் போல உதயம் போல சிங்காரவல்லே 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 உதயம் சதை கொஞ்சம் கருப்போட்டே தன்னை ஒரு மச்சங்களுக்குரிய மாறி ஒரு கருப்புமில்லை. ஆடுகிற நாடத்திற்கு ஐவயத்தில் கருப்பம் உண்டோ? ஓடுகிற தண்ணீரில் ஒதுக்கு பல்ல கருப்பம் உண்டோ? தலம் ஐரோதற்குரிய தன்னை ஒரு கருப்புமில்லை. கருப்புரிய முன்னால் ஒரு கருப்புமில்லை. சிங்கார வல்லியானவனுடைய ஆதிரை மலர்வாதே
இருக்கிறார் ஆயிலையே அழகான பெண்ணாக இருக்கிறார். சிங்காரவல்லியான பெண்மணியாக அழகோடு இருக்கிற போது ஐயா என்னையா செய்கிறார் என்ன செய்கிறார்? சிங்காரவல்லியான பெண்மணியால் மேலும் என்னை அழகோடு இருக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அழகோடு இருக்கிறார்? நீ கடற்கல் அறில பெருவாடியிலே ஆமா 16வது வயதிலே சிங்காரவல்லியை பெண்மணியாளுக்கு ஆமையா பிறந்த நாள் வருகிறது. சரி பிறந்த நாள் வருச்சுன்னா என்ன பிறந்த நாளுக்கு இப்ப எங்க அந்த காலத்துல ட்ரெஸ் கிடையாது, கேட்டு கிடையாது, சாக்லேட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல தான் கேட்டு இப்ப நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் அம்மாச்சி எடுத்து கொடுத்தா, காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு நைட்டு ஒண்ணு இன்னொன்னு அப்பாச்சி எடுத்து கொடுத்தா, ஆமா மாமா அத்தை மைனி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் எடுத்து கொடுத்தா. இப்போ ஆமா ஆமா இப்பெல்லாம் நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ். அதானே ஆமா சிங்காரவல்லியான பெண்மணியாளுக்கு பிறந்த நாள் கொண்டாட ஆடை ஆபரணம் வாங்க வேண்டும் என்று ஐயா பாண்டியனார் முத்து வீரனை வரவழைத்து வரவழைத்து ஆடை ஆபரணங்களை வாங்குகிறார். ஆமா அப்போது என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? வாசலிலே நல்ல வேலையிலே நேர அரவணைக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டாரு. உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து யாரு பார்க்கா? பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு வாராரு. ஆமா பஞ்சன மெத்தையில யார் இருக்கா? சிங்காரவல்லியான பெண்குடியாக வந்திருக்கிறார். சரி சிங்காரவல்லியான பெண்குடியாக சுத்தி யார் இருக்கா? யாரு இருக்கிறா? போலிமார்கள் உட்கார்ந்து இருக்க. ஆமா பக்கத்துல சின்ன வீடு பெரிய வீடு சின்ன வீட்டு பிள்ளைய பக்கத்து வீட்டு பிள்ளைய பெரிய வீடு சின்ன வீடு ஐயா பக்கத்து வீட்டு பிள்ளை எல்லாம் ஒண்ணா வந்துருமில்ல. ஒண்ணா
வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஜோடி பெண்கள். அப்படி ஆமா. அப்படி இருக்கிற போதும் பிறந்த நாள் இல்ல. ஆமா. தானே. முத்து வீரன் சிங்காரவல்லியை பார்த்து மனதிலே என்ன எண்ணுகிறான் தெரியுமா? என்னையா நினைக்கிறான்? அந்த ரங்க தேவதையோ ரப்பையோ ஊர்வசி அறிவாதானா? ரப்பையோ ஊர்வசியோ இவள்தானா? அன்னை பராசக்தியோ இவதானா? இவள்தானா? சிங்காரவல்லி அழகை கண்டு முத்து வீரன் அப்படி சிந்தையிலே நினைத்திருக்க அவன் வியாபாரம் பார்க்கணும்னு வந்திருக்கான்ல. ஆமா. இவளுக்கு என்ன வலையில காப்பு சரி கம்மல் எல்லாம் வியாபாரம் வச்சிருக்கான்ல. ஆமா. உள்ள வந்தா பெண்ணை பார்த்துட்டான். ஆமா. பெண்ணுடைய அலையை கண்டு பேதலித்து நின்றான் முத்து வீரன். அந்த முத்து வீரன் என்ன செய்கிறான்? மேலும் முத்து வீரன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்னையா செய்கிறான்? சிங்காரவல்லி பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா தனது முத்து நல்ல தாழ்வடத்தை முத்து வீரன் பரிசாக அளித்தான். யாருக்கு? யாருக்கு? அந்த சிங்காரவல்லிக்கு. சிங்காரவல்லி பெண்குடியாளுக்கு முத்து தாழ்வடத்தை பரிசளித்தான். வியாபாரம் பார்க்க வந்தவன் பிறந்த நாள் வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஆமா. அங்க தட்டாமுட்டாலும் நடக்கு. அப்ப வியாபாரம் பார்க்க நீ தெருவுடி போக வேண்டியானே. நம்ம போக வேண்டியதானே. பரிசாக அளிக்கணும் முத்து மாலையை. ஐயா என்ன? ஏன்னா ஹரிராம பாண்டியனும் முத்து வீரன் என்னைக்கு தொழில வந்தாரோ அதுல இருந்தே ரெண்டு பேரும் சிநேகிதன் ஆயாச்சு. அவங்க தான் இடத்து புறம் காட்டினாங்க. அதனால சிநேகிதம் ஆயாச்சு. அதனால ஹரிராம பாண்டியன் முத்து வீரனை தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டு வந்தான். கூட்டிக்கிட்டு வந்தான். முத்து வீரன் இருக்கிறது அழக கண்டு ஆமா அப்ப சிங்காரவல்லி மயங்கிட்டான். அழக பார்த்து எத்தனை பேரு மயங்குறாங்க. மயங்குது யாரும் இல்ல. முத்து வீரன் அழக பார்த்து எத்தனை பேரு மயங்கினாங்க தெரியுமா? மயங்கினார்கள். ஆமா. முத்து தாழ்வடத்தை சிங்காரவல்லிக்கு பரிசளித்த போது அம்மா ஹரிராம பாண்டி மனசுல நினைக்கான். என்ன நினைக்கான்? என்ன மோசம் வரப்போகிறோம் என்று தெரியவில்லையே. ஒன்றும் தெரியலையே என்று ஹரிராம பாண்டியன் மனதில் எண்ணுகிற போதே அப்படி எண்ணுகின்ற போது முத்து தாழ்வடத்தை சிங்காரவல்லியானவள் பரிசாக பெற்றுக் கொண்டாள். கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்ல முடியாது. இல்ல சொல்ல முடியாது. கூட்டத்துல வச்சுல பரிசளிச்சிருக்கா. அப்ப வேண்டாம் ஐயா வேண்டாம் போன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி இருக்கிற போது பரிசாக வாங்கிக்கிட்டான். அலங்கார பந்தல் சிங்கார நேரையிலே நமக்கு வரிசளித்த செல்வன் சீமான் பூமான் புண்ணியவான் யாரும் யாரையா? செல்வன் சீமான் புண்ணியவான் யாரு யாரையா? உலகமெல்லாம் பேரும் முகம் என்று வரக்கூடிய செக்கான குடிமான நகரத்திலே அம்மா வாழ்ந்து வரக்கூடிய சுந்தரம் பிள்ளை மகன் பாலசுப்பிரமணியன் அவர்கள். சுந்தரம் பிள்ளை அவர்கள் மகன் பாலசுப்பிரமணியன். யாரு? நம்ம மருமகன் தான். அடியா. ஆமா. நமது வில்லிசையை பாராட்டி நமக்கு கேடிசி நமது வில்லிசையை பாராட்டி நமக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக பரிசளித்தார். பரிசளித்தவர் குடும்பமெல்லாம் ஐயன் செந்தட்டி ஏனர்களாலையும் ஆயாண்டி சுடலை முத்து வீரப்பனர்களாலையும் மங்களமாக வாழ்கின்றோம். மேலும் அங்க சிங்காரவல்லியான பெண்மையால் இருக்கிற போதே தினமதியில முத்து வீரப்பன் வியாபாரம் கொண்டு வருகிற போதே தோழி மாறிடத்திலே சிங்காரவல்லி என்ன சொல்லி அனுப்புகிறார் தெரியுமா? என்ன சொல்லி அனுப்புகிறார்? வேற நாளைக்கு முத்து வீர வியாபாரத்துக்கு வரும்போது அரமனை வாசல் பின்புறம் அள்ளிக்கோடி பந்தலுக்கு வர சொல்லிடு. எங்க வாசலுக்கு பின்புறம் அள்ளிக்கோடி பந்தலுக்கு வர சொல்லிடு. ஆமா. அள்ளிக்கோடி பந்தலுக்கு முத்து வீரன் வருகிற போது அப்படி அவன் வருகிற போது சிங்காரவல்லியான பெண்குடியான அரண்மனை பின்புறம் வந்து இருக்கு. அப்படி வந்து நின்று 2 பேரும் அப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும் போது காதல் உண்டாச்சு. அம்மா முத்து வீரன் பார்த்தான். என்ன செய்கிறான்? சிங்காரவல்லி அழக கண்டு முத்து வீரன் மயங்கினான். முத்து வீரன் அழக கண்டு சிங்காரவல்லி மயங்கிட்டான். இவனை பார்த்து மயங்கினா இவன் அவனை பார்த்து மயங்கிட்டான். ஆமா. அப்படியாக இருக்கும் போது அப்படி 2 பேரும் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி இருக்கிறார்கள்? நல்ல கணவனை போட்டி அவர் இருக்கிறார். கற்பம் போல
சாந்தனை குணவர் இப்புறக உள்ளவெல்லாம் ஈருடர் ஓருடரும் முத்து வீரப்பன் சிங்காரவல்லியான பெண்மொழியாலோ சாரையும் சர்ப்பம் போல சருகி விளையாடுகிறார் கட்டி கணிந்து கணியதலை முத்தமிட்டார் முத்து வீரப்பாளர்கள் முத்தமிட்டு இருக்கிற போதும் அப்படி சிங்காரவல்லியோடு உறவாடி இருக்கும் போது யார் பார்க்க யார் பார்த்துட்டு சிங்காரவல்லி தோழிமார் பார்த்தார் பக்கத்துல இருந்துட்டு போனாங்களே தோழிமார் வேற யார்கிட்ட சொல்லுதா யார்கிட்ட சொல்லுதா அண்ணா ஹரிராம பாண்டிய கிட்ட சொல்லுதா ஹரிராம பாண்டிய கிட்ட சொன்ன போது ஹரிராம பாண்டிய என்ன நினைச்சான் என்ன சொல்றாரு என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பெண்ணு மேல தப்பு இருக்கு ஆமா அதனால நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம பிள்ளை வேண்டாம் தப்பு தப்பு இது வெளியே காட்டக்கூடாது காட்டக்கூடாது ஆமா என்று முத்து வீரப்பனை ஹரிராம பாண்டி வர வைத்து என்ன சொல்லுகிறான் என்ன யாரு அப்பா முத்து வீரா இதே கடைசி முதலமா வச்சுக்கோ இதுதான் உனக்கு கடைசி தடவை நீ காத்தாக இருந்திருந்தவனை கண்ணோருடன் செய்திடுவேன் இருந்தவனை இருள் செய்திடுவேன் என்று முத்து வீரனை சத்தமிக்கிறான் என்ன என்னையாவது செய்கிறான் நீ தலை நீட்டி பாக்குறாத வராத இதுதான் உனக்கு கடைசி தடவை கடைசி தடவை ஆமா என்று சொல்லுகிற போதே சிங்காரவல்லிக்கு தன்னுடைய அரண்மனையில என்ன நடக்குது அப்பாவாகப்பட்ட செல்ல துறப்பாட்டிய அந்த செல்வத்திரவாகிய மகளுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று கல்யாணம் ஏற்பாடு செய்யும் போது அவருக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்தாச்சு ஆமா நம்ம பிள்ளையோட தர்பார் நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் நம்ம பிள்ளையை இப்படி வைக்கக்கூடாது கல்யாணம் பேசி முடிச்சிட முடியாது தனது மகளாகப்பட்ட சிங்காரவல்லிக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்க பார்த்து ஏற்பாடு பண்றாரு ஆமா சரி கல்யாண ஏற்பாடுகள் நடக்கிற போதும் ஐயா யாரெல்லாம் காவலுக்கு வச்சிருக்கா யார காவலுக்கு வச்சிருக்கா 4 கோட்டை வாசலுக்கு 4 பேரை காவலுக்கு வச்சிருக்கா செல்லத்தர பாண்டியன் சரி அண்ணா ஹரிராம பாண்டியன் தலைவாசல்ல உட்கார்ந்து இருக்கான் அவரு தலைவாசல்ல இருக்காரு நம்ம ஏன்னா பெண்ணு எஸ்டேட் ஆயிடக்கூடாதுல்ல அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்கு சரி பாரதாசிக்கு அரவல்லி அரண்மனையை விட்டு அவன் போனமானால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் பாவல் பெண் போல வேடம் கொண்டோம் சரி சிங்காரவல்லியான பெண்ணை அரண்மனை வாசல் விட்டோம் ஆமையா இங்கே எங்கே வருகிறார் தெரியுமா தேரோடும் வீதி விட்டா செட்டிமார்கள் வீதி வாராரோடும் செட்டிமாரும் தெருவிலே தனித்தையோவன் அங்கடத்து கம்மாளர் வீதி விட்டார் ஏய்வா சிங்கார வல்லியா சிங்கார வல்லியா சத்தம் கேட்டால் பாதாள கட்டி ஆமா யாருக்கு தெரியலையே ஒண்ணும் தெரியல இவ்வளவு நேரத்துக்கு நம்முடைய கதவை தட்டம்னா யாரா இருக்கும் இரவு 12 மணியா இருக்கு இருக்க ஒரு சத்தம் கதவை டங்குடங்க தட்டுதே யாரா இருக்கிறாங்க தெரியலையே ஆமா பார்த்தால் பாதாள கட்டி கதவை திறந்தான் கதவை திறக்கிறான் சிங்காரவல்லியான வெற்றியாக நிற்கிறான் முன்னால சிலமாரி நிற்கிறான் அம்மா பெண்ணே யாரம்மா ஏம்மா சேர்த்து ஒரு வாயிலே அம்மா சித்தத்துறை பாண்டியன் மகள் சிங்காரவல்லியான பெண்குடியால் நாம் தான் சிங்காரவல்லி ஆமா உங்க மக முத்து வீரப்ப மேல காதல் கொண்டதுனால என்னைய எங்க வீட்டுல சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அதனால உங்களுடைய அரண்மனைக்கு நான் வந்தேன் பொய்ய கொடுவை சொல்லிட்டா ஆமா பொய்ய சொல்லிட்டேன் வார
அரண்மனையிலிருந்து வெளியே வரும்போது சரி. வேலைக்காரி மாதிரி வேஷம் போட்டான். வா. இப்போ இவன் அரண்மனைக்கு வரும்போது அம்மாட்ட சொல்லுதான். என் முத்து வீரப்ப அம்மாட்ட பாதாள கண்டிட்டு என்ன சொல்லுதா? என்ன சொன்னா? என்ன சொல்லுதா? ஐயா, நான் எங்க வீட்டுல சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வந்திருக்கேன். எனக்கும் இவருக்கும் என்ன ரொம்ப பொருத்தமா இருக்கு. பொருத்தமா இருக்கு. நம்ம நானே இங்கதான் இருப்பேன். அப்படியா? ஆமா. ஆமா, முத்து வீரன் எங்க இருக்கான்? முத்து வீரன் இல்லையா? வியாபாரத்துக்கு போயிருக்கான். தொழிலுக்கு போயிருக்கான். தொழிலுக்கு போயிருக்கான். ஆமா. முத்து வீரன் தொழிலுக்கு போன போது போகும்போது சேத்தூர் அரண்மனையிலே செல்லத்துற பாண்டியன் அரண்மனையிலே ஐயா தனது மகளாகப்பட்ட சிங்காரவல்லியை தேடி பார்க்கிற போது சிங்காரவல்லி இல்லாத நேரத்திலே அரண்மனையில பார்த்தாங்க மகளை காங்கல அப்ப காண்களை வச்சு எல்லா பக்கமும் நாலு திசை தேடி பார்த்தாச்சு. மகளை காணாமல் மன்னன் துடிச்சுக்கிட்டு வாராரு. ஆமா, நம்ம மகா என்ன எங்க இருப்பா? இருப்பா எங்க முத்து வீரன் அரண்மனைக்கு இருப்பா. போயிருப்பா. ஆமா, ஒரு பக்கமும் போயிருக்க மாட்டார். ஹரிராம பாண்டியன் யாரை வரவழைக்கிறார்? யாரை வரவழைக்க? 10 சேவர்களை வரவழைக்கிறார். எல்லாத்தையும் வரவழைத்தார். சேவர்களை வரவழைத்து ராமராணியில் எல்லோரையும் அழைக்கிறார். சேவர்களை போய் சிங்காரவல்லியை மீட்டுவார்கள். எங்க ஹரிராம பாண்டியன் சொல்லுகிறார். ஆமா, சரி, சிங்காரவல்லியை மீட்டுவார்கள் என்று சொல்லுகிற போதே அப்படி சொல்லுகின்ற போது சேவர்களும் எங்கே வருகிறார் தெரியுமா? அவர்கள் இங்கே வருகிறார்கள். தேரோடும் எரி விட்டு வாராரே சேவர்களும் வீதி விட்டு கணித்தரும் அரண்மனைக்கு வருகிறார்கள் செய்வார்கள். ஆமா, வந்து யார் யாரை வைக்கிறார்? வியாபாரத்துக்கு ஊரை விட்டு கிளம்பி வியாபாரத்துக்கு போய் ஒரு வாரம் வீட்டுல இல்லையே. ஆமா, ஹரிராம பாட்டி உங்க மகன் முத்து வீரனையும் உங்களையும் சிச்சாரத்தையும் அழைத்து வர சொன்னார். உங்க தாய் மகனையும் எங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. சொல்லுகிற போதே முத்து வீரன் இல்லாத நேரத்தில் பாலால் அங்கியும் சிச்சாரத்தையும் பெண்கொடியாரோ அதிகாரங்களையும் பெண்கொடியாரோ சேத்தூர் அரண்மனையை செல்லத்துற பாண்டி அரண்மனைக்கோ ஹரிராம பாண்டியன் பாலால் அங்கியும் சிச்சாரத்தையும் வருகிற போதே அம்மா பாலாஹண்டி அம்மா எங்க வீட்டு பிள்ளை மேல தப்பு இருக்கு. ஆமா, நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது என்று பாலாஹண்டி அணிந்து விட்டோம். ஆமா, அந்த 10 நல்ல சேவர்களை முத்து வீரனை அழைத்து வர சொல்ல சிங்காரவல்லியான பெண்குடியானையும் பாலாஹண்டியான பெண்குடியானையோ ஆமையா சிறை இருக்க வைத்தார். சிறையில வச்சாச்சு. ஆமா, அவங்களுக்கு கூட்டு தரம் போட்டு வெளியே வர முடியாம ஆமா ஒரு சிறை வச்சாச்சு. ஆமா, சரி வைத்த போதோ அம்மா பாலாஹண்டியான பெண்குடியால் என்னையாரை கொல்லாத சொல்லாமல் வந்ததென்று வந்திருக்கு. காலம் அடியெடுத்து வைத்ததென்று அடியெடுத்து வைத்து விட்டது. மேலும் 10 சேவர்களும் இங்கே எங்கையா வருகிறார். எங்க வருகிறார்கள்? ஆமரையாடு செந்தட்டியாபுரம் வந்ததற்கு அம்மா செந்தட்டியின் வாசலுக்கு முத்துவீரனை தேடிக்கொண்டு வருகிற வருகின்ற போது முத்துவீரன் வியாபாரத்தை முடித்துவிட்டு ஐயனுடைய சன்னதியிலே இருக்கிற போது அவன் வியாபாரத்தை முடித்தான். செந்தட்டியனார்கள் ராமநாட்டில் வந்து நிற்காரு. அங்க வச்சு இந்த காவலாளிகள் எல்லாரும் பார்த்துட்டாங்க. சேவர்கள் பார்த்தார்கள். பிடிச்சிட்டான். ஹரிராம பாண்டியன் அழைத்து வர சொன்னார். யார் அழைத்து வர சொன்னார்? ஹரிராம பாண்டியன் அழைத்து வர சொன்னார். மருந்து கிடையாது. தாயை சிறை எடுத்து வைத்திருக்கிறார். என்று சொன்ன போதே எப்படி இருக்கிறான் தெரியுமா? எப்படி இருக்கிறார்? கண்கள் ரெண்டும் வீர பாலகனோ
முத்துவீரன் எப்படி கொஞ்சம் வயசு பையன் அவன் தாயாரும் சிறை இருக்க அந்த தலைமகனோ வாழலாமோ என்ன மொழியில இருக்கலாமா அவன் மாதவன் சிறை இருக்க இந்த மகன் முத்துவீரன் வாழலாமோ அம்மாவோ சிறை இருக்க மகன் வாழலாமோ என்று சொல்லி முத்துவீரன் என்ன செய்கிறான் தெரியுமா என்ன செய்கிறான் சேவர்களை அழிக்க வேண்டும் என்றோ வந்த சேவகர்களை நம்ம அழிக்கிற வேண்டியதான் முத்துவீரன் என்ன செய்கிறான் தெரியுமா என்னையா செய்கிறான் நல்ல வரிசை கட்டி குணமதியை எடுப்பு வந்து சொல்வதை போல் நீ கரையிலே தவறை வந்து சொல்வதை போல் தான் சிறந்து வேறே தலையே தான் சிறந்து வேறே தான் சிறந்து வேறே முத்துவீரன் சேவர்களை மாய்க்க வேண்டும் வல்லையோ ஆளை காவலை சுத்தம் செய்தோம் அரண்மனையிலே அரண்மனைக்கு போவோம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போவோம் என்று முத்துவீரன் வல்லையத்தை ஒரு மரத்தடியில் சாய்த்து விட்டிருக்க பூச்சி நாய் பக்கத்தில் அமர்ந்திருக்க முத்துவீரனை கொல்வதற்கு யார் யாரையா வருகிறார் ஹரிராம பாண்டியன் குமரேச பாண்டியன் அனுப்பி வைக்கிறார் குமரேச பாண்டியன் வருகிறார் அந்த குமரேச பாண்டியன் வருகிறார் குமரேச பாண்டியன் எங்கே வருகிறார் தெரியுமா எங்கேயோ வருகிறார் ஆண்மலைநாடு செந்தட்டியாபுரம் நன்னதியில செந்தட்டி ஐயர் வாசலில முத்துவீர பாலனுக்கு வயசு 22 வாசலில் அடைக்கமாகணும் ஐயனார் வர கொடுக்கும் போது என்னுடைய வாசலிலே காவல்கையுமாக வர வேண்டும் என்று வர கொடுத்தார் பாண்டியன் என்ன செய்ய ஐயனுடைய வாசலில என்ன செய்கிறோம் கையில் இருந்தான் வாசலில் இருக்கிற போது பூச்சி நாய் முத்துவீரன் படுகலை ரத்தத்திலே விட்டு தெரியுமா இருக்கும் அரண்மனையிலே வந்தோம் தட்டுகிறது பூச்சி நாய் எப்படி இருக்கு ரத்த வெறியான இருக்கு ரத்தத்துல உருட்டு தெரிஞ்சு நிக்கிற போதும் கதவு திறந்து பார்த்து மகன் முத்து எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்று எங்கே வருகிறான் எங்கேயா வருகிறார் ஆண்மலையாடு செத்தட்டியாபுரம் நதியிலே சந்ததியிலே வந்து முத்துவீரனை பார்க்கிற போதோ முத்துவீரன் எப்படி இருக்கிறான் வாழ்ந்து விட்டான் என்ன சொல்லி அது
செய்யுமா 22 வயதாக்கிய நம்ம பிள்ளைக்கு ஆமா இப்படி மாடு காலம் வந்துக்குது என்று பாலாத்தியான பெண்மையர் என்ன சொல்லி அறிந்து கொள்கிறேன் எப்படி அடுத்து முத்துவீரா மகனே முத்து வீரா அண்டோ தலகாணி பொழுதி மன்னோ வஞ்சு மத்த எனக்கு பொழுதி மண்ணோ வந்து வந்து வரப்போ தலகாணி வாமடையோ வஞ்சு மத்த வாமடையே வந்து வந்து
சிறுக பூ போக்கும் சிறுநெறிச்சி காட்டுக்குள்ள அந்த திருநரஞ்சி காட்டுக்குள்ள எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு நீ போன மாயம் என்ன நீவோட மாயம் என்ன அவ அழுது அழுது பார்த்தாலோ அது புலம்புகிறாள் மாட்டார் திரும்பி இந்த பூமியிலே வரப்போவது இல்லை போவது இல்லையே தாயான பாதாரண்டி அந்த வாதாள கண்டி ஐயனோட வாசலிலேயே செத்தத்தி ஐயனே ஏய், உனக்கு கண்ணி இருக்கா இல்லையா கிடையாது கிடையாது அம்மா மூணை முக்கால் நாளைக்குள் என் மகன் முத்துவீரனுக்கு உயிர் கொடுக்கவில்லையானால் நானாக பிடிச்சி செத்துருவேன் உன்னுடைய வாசலிலே நானும் ஓடுதப்படி பார்த்தால் வாதாரண்டி ஆமா மூணை முக்கால் நாள்கள் இருந்தது ஆமோ செத்தத்திய என் வாசலிலே முத்துவீரனை காவல் தெய்வமாக்க வேண்டும் என்று என்று மூணை முக்கால் நாள்கள் இருந்தது ஆமா பாதாளகண்ணின் ஆக்கை குடிக்க தன் உயிரை மாய்த்தான் மல்லுயிரை மாய்த்தார் செத்தத்திய ஐயன் பார்த்தான் ஆமோ இவர்களை நம்மளுடைய கோட்டைக்கு ஆமா காவல் தெய்வமாக ஆக்க வேண்டும் என்று ஆக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் தெரியுமா இவள் உயிரானது எங்கே போகிறது எங்கே போகிறது தெரியுமா அது கைலாசம் அது போகிறது கைலாசம் போய் கைலாசம் வழங்குகிற வேலையில் ஆமா தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி ஒன்று கூடி செந்தேனார் என்ன என்ன செய்கிறார் தெரியுமா என்ன செய்கிறார் தீர்த்தம் கொண்டு தான் தெளித்து கொண்டு கட்டும் போதே நல்ல நீரமக்காய் பாதாள கண்ணியாரே ஐயனோட வாசலிலே அமைச்சராகி கொண்டே ஐய வாசலிலே ஆன்மாரை கண்ணீரே ஐய வாசலிலே நல்ல வீரனோ பாதாள கண்ணியோ நல்ல நிறைமுடித்து அவர்கள் எங்கே எங்கே வருகிறார்கள் தெரியுமா எங்கே எங்கிருந்து எங்கே வருகிறார்கள் அங்கிருந்து பயணமாகி எங்கிருந்து பயணமாகி எங்கே எங்கே ஐயனோட சன்னதியில் கோடி வளர்த்தலாகி கோடி வளர்த்தலாகி
அதான் சொல்லாங்க. கலைகள் பாடு கைலாசம் நன்னதியே ஆதி கைலாசம் நன்னதியே பொன்னவள்ளி வட்டி விளக்கும் பொருட்கும் மாணிக்கமதியிலே மாணிக்கையிலே பார்வதி வச்சமாலை சுவியோ அயனோடு கலிவாணி அகஸ்திய மாமுனிவரோடு அட்டமுனை சட்டமுனை தோழக்கர உயிர்ப்பானவரை கொலுவாகவே இருக்கிற போதோ ஆதி ஒன்னவல்லியான கைலாசத்திலே ஆண்டவன் தாட்சாணி அரைக்கண்ணையின் சிவபெருமான் உலகத்தை உடைத்தார். எறும்புக்களை ஆணை முதல் 84 லட்சம் சிவசித்தமாக்களை உடைத்தார். கல்லில் வாழும் தேரை முதல் கருப்புரை பிள்ளை வரை உடைத்தார். படைத்து விட்ட மனக்களுக்கு ஆண்டவன் சிவபெருமான் பலியளிக்க வேண்டும் என்றோ எப்படி வழியளக்க வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? படைத்து விட்ட மனக்களுக்கு பலியளிக்க வேண்டும் என்று மக்கள் Hey,
வந்த பகவானுக்கு வாசபூசை முடித்தார். அம்மா இறையவந்த ஈசனுக்கு இலைப்பாறை கொடுக்கிறார். சக்தியோடு சிவனமாக ஆதி கைலாசத்தினை கொடுத்தவர்கள் போதே அப்படி கைலாசத்திலே ஒழுவாக இருக்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் பகல்ல வந்துடும் படி அளந்தாரு, சரி. ராத்திரி வந்துடும் படி அளக்கணும். ஆமா ஏன்னா எந்த உயிருக்கு பகல் பட்டினி மதியான பட்டினி போட்டலாம், ஆஹ் ராப்பட்டினி மட்டும் போடவே கூடாது. ராத்திரி பட்டியோட தூக்கம் ஆமா ஆமா ராப்பட்டினி போட்ட தூக்கமே வராது. அதான் எந்த உயிரும் சொல்லுவாரு. ஆமா என்ற ஆண்டவன் ஆதி வரைக்கின்ற யாத்ராதி என்று சிவபெருமான் அந்த ஆதிகளை கேட்ட பகவான் மறுநாள் தினம் என்ன இயக்க வேண்டும் என்று பகவான் வருகிற போதோ அப்படி படியெடுக்க வருகின்ற போது கண்ணன் சங்கையாகப்பட்ட பார்வதியாக பார்த்தால் என்ன செய்கிறார்? தினந்தோறும் படியிறக்க போகிறேன் படியிறக்க போகிறேன் என்று பகவான் படியிறக்க போகிறாரே. யான் ஜவராமன் ஏதோ பயிரிழக்க போறாரு. இந்த பகவான் படியிறக்கிறாரா வேற பகவான் படியிறக்கிறாரா? ஐயா இந்த பகவான் பயிரிழக்கிறாரா வேறு ஆதிசக்தி பார்வதி சொன்ன சொல்லி நட்டிராமல் ஆதிசக்தி பார்வதி சொன்ன சொல்லி நட்டிராமல் ஆமா காஞ்சி ஒரு கட்டை வெட்டி கட்டை சின்னப்பொழுது பண்ணி சிறுபாணி புட்டு விட்டு சிறிய தவறும் தீட்டி பார்வதி சிறியை வாங்கினார். ஆசாரியா கையில வந்து கொடுத்தாரு, பார்வதி கையில வாங்கினார். ஆசாரி செய்த சிவிலை பாராட்டி ஆமா நவரத்ன மாலையை பரிசாலிச்சிருக்கார். தங்க அடுத்துல அணிந்திருந்த நவரத்தின மாலை கலந்து போட்டான். ஆமா பார்வதியா ஆமா சரி. அந்த சித்தர் சிமல கூட்டத்திலே பார்வதி என்ன பிடித்தரைக்க வேண்டும் என்று யோசனை செய்கிற போதே என்னத்தை பிடிச்சு அடிக்கலாம்? யாரா சிமல் செருசு சிமலுக்குள்ள யானை பிடிச்சு அடிக்கலாமா? ஒரு ஆணையை பிடிச்சு அடிக்கலாம்ல? பேத்தியான பிடிச்சு அடிக்கும். ஒரு பூலியை பிடிச்சு அடிக்கலாம்ல? அடிக்க முடியாது. இந்த தாகாட்ட பிடிச்சு உள்ள போகலாம்ல? அப்ப உருவம் பெருசு. ஐயா புரிஞ்சாரு விட்டு காலகாரமெல்லாம் அவர் பிடிச்சு அடிக்கணும். கொண்டாடி பிடிச்சு அடிக்கலாம். கொண்டாடி குண்டா இருக்காரா குண்டா இருக்காரா? பாவி இருக்கிற போதும் ஆதிசக்தியான பார்வையா சிவலக்குலை சித்தர் தடைத்தார். அந்த சிவனுக்கு தகுந்த உயிரத்தான பிடிச்சு அடிக்க முடியும். அழைக்க முடியும். ஆமா சிவனுக்கு தகுந்த உயிர் சித்தர் தடைத்தோ அப்படி அடித்து முந்தானை எக்கடியை சொல்கிறார். இடம். ஆமா அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா சித்தருக்கு எக்கோடு எத்தனால பட்டினி போட்டுட்டார். பகவான் படியாந்து விட்டு கைலாசம் வருகிறார். ஆமா அண்ணன் பார்வையை கையிலே எப்படி எப்படி போயிருக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி இருக்கலாம்? நீட்டி நந்தால் அடங்கலையே குந்ததாரன் குந்தலையே கோவில் பொய்யனையா ஆதிசக்தி பார்வதியா திருநாளாக இருக்கின்றது. என்னமா நடந்தது? திருமுகங்கள் ஆடி வர காலமே ஒரு நாளும் ஆடாத திருமுகம் இன்னைக்கு ஆடி பகவானே உன்னுடைய பணியப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? பார்வதி என்ன இருந்த பணியப்ப சந்தேகம் சொல்லிட்டியே. படியெடுக்க போறேன்னு போறாரு. சரி இதுல ஊருக்கு சின்ன வீடு செட்டப் பண்ணிருப்பாரா? உங்களோட சேர்ந்த சின்ன வீடு செட்டப் பண்ணி நான் நினைக்கலாம். அப்படி நினைக்கிற ஆண்டவன் பகவான் பார்வதியை வந்து கேட்கிற போதே என்னுடைய பணியரப்பில் என்ன சந்தேகம் உண்டாய்? மாவட்டைக்குள் இருக்கும் அண்டு உதவுடைய முத்துக்குள் இருக்கும் முழுவதர் வட்டியாரத்தை நடி பார்வதி என்னுடைய வட்டியரப்பில் உனக்கு என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்?
சந்தேகத்தை காமி பார்ப்போம். என்னத்தை கண்ட ஆதி சத்தியான பாரதி மேல் கொல்லானை இருந்த சிவனை எடுத்து வைத்தார். சித்தருமானது எப்படி எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி எப்படி இருக்கிறது? கௌரி கொண்டு கொண்டு சுத்தி மாரியம்மா பார்வதிய வார்த்தை ஒன்று அதைக்குள்ள எழுதிக்காரோ எழுதிக்காரோ சுவனரியா மாயமுள்ள பகவானுடைய மத்தியத்தை வரிசோதித்து விட்டேன். எப்படி எப்படி கோலிக்கலாம்? அறைக்குள்ள இருந்தாலும் அறநெறியாமாயமில்லை. ஆமா, இந்த சிவனுக்குள்ள இருந்தாலும் இந்த சிவனடியாக மாயமில்லை. கிடையாது கிடையாது பார்வதி. பார்வதி பகவான் என்று பகவானின் பரிசோதனை செய்த காரணத்தினால் உனக்கு 3 சாபம் தருகிறேன். குடி 3 சாபம் உனக்கு விடுகிறார். சிவனார சோதித்ததால் செத்து செத்து பிறக்கிறவா? ஆமா. பகவான சோதித்ததால் முப்பிரவி எடுக்கிறவா? உனக்கு முப்பிரவி எடுக்கணுமே. முதலாவது பிறவியதோ என்ன? அனுமதியை கற்று ராஜனுக்கு மகளாகவே பார்வதி பிறக்கணும். மகளாக பிறக்கணுமே. கோட்டை ஒன்றாவதையும் இரண்டாவது பிறவியதோ கலியுகத்திலே கலிப்பொழுமை அடக்கி ஆள்வதற்கும் அஸ்தரஸ்து காலியாளரை இறக்க வேண்டும். உலகை ஆள்வதற்கு முந்தாரம்மா ஆரியம்மா உலகம்மா உச்சி மாகாளியாக இருக்கணும். இது மட்டும்தானா? சாவு இந்த சாவு சிவனாக சோதித்துதான் என்னை என்ன ஆக வேண்டும் தெரியுமா? தலைவன காணலில பகவான் பார்வதிக்கு சாபம் கொடுத்திருக்கிற போதோ பார்வதி பகவானுக்கு என்ன சொன்னார்?
அந்த இடத்துல நான் பேச்சியா பிறந்து இருக்கும்போது என்ன எனக்கு மகம் மாயாண்டி சொல்றையா நீர் வந்து பார்வதி பகவானுக்கு சாபமில்லை. ஆமா 2 பேரும் சாபமில்லை போதும் அப்படி யாமிட்டு இருக்கிறோம் ஆதி சத்தியான பார்வதி பகவானும் கைலாசத்திலே கொண்டிருக்கிற போதும் ஆமா ஆண்டவன் சிவபெருமான் மறுநாள் படியிறக்க போக வேண்டும் என்று கையை விட்டு கிளம்புகிற போதும் அப்படி அவர் கிளம்புகிற போது பார்வதி பகவான் வழி மறைச்சிட்டார். பகவானே பகவானே நில்லும் நில்லும் நீர் கையை வழியாக்க போகிறேன் என்று வழியாக்க போகிறேன். ஆமா அந்த பொன்னான கைலாசத்தில் நான் தன்ன தனிமையாக இருக்கேன். நான் ஒத்தையில இருக்க முடியாது இருக்க முடியாதா? முடியாது நான் ஒத்தியில இருக்கேன் ஒரு வீட்டுக்காரி இருக்கல்ல ஒத்தியா இருக்கிய நான் ஒத்தியில இருக்கேன் பார்வதி சொல்றேன். ஓ, பார்வதி நான் சொல்றா. ஒத்தியில இருக்கேன், நான் தான் சொல்றேன். ஐயா ஆமா எங்க இந்த வீட்டுக்காரி இருக்காங்க. ஆமா இருக்கிற உங்க வீட்டுக்காரி வந்த பிற்பாடு சொல்லு ஐயா அப்படின்னு சொல்லிதான் பாரு. நான் ஊர் பிள்ளைங்க போனாலும் வீட்டுல போட்டாவை போட்டு போட்டாவை மாலை போட்டு போடுவான். பாத்துக்கிட்டே இருப்பான். ஆமா அது இருக்கிற போது ஆதி சத்தியான பார்வதி ஆண்டவன் பகவானே என்ன வரம் கேட்கிறான் தெரியுமா? என்ன வர கேட்கா கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை வாரம் வேணும் ஐயா விளையாட குழந்தை வாரம் வேணும் ஐயா மழை வைத்து விளையாட மலர் வேணும் ஐயா நீருக்கு விளையாட மலரை வாரம் வேணும் ஐயா கையில் வைத்து விளையாட கையில் வைத்து விளையாட மணியோ வேணும் ஐயா கைக்குழந்தை வேண்டும். ஆமா மடிய வைத்து விளையாட மகளை வர வேண்டும் சாமி. வர வேண்டும் கொஞ்சி விளையாட குழந்தை வர வேண்டும் சாமி வர வேண்டும் என்று பார்வதியார் பகவானிடத்தில் எப்படியாக்கா என்ன சொல்லுகிறார்? புருஷன் இல்லாம குதிரை கேட்கா. ஆமா பிள்ளை வேணும் ஆடனில ஆண் குழந்தை கேட்கா. ஆண் குழந்தை வேணும் ஆம்பளை இல்லாத பிள்ளைக்கு. யாருக்கு? ஆமா ஐயா இல்லாம அம்மா வேணுங்க. ஐயா இல்லாம பிள்ளை கேட்கா. யாருக்காரு வீட்டுக்காரி? ஏ பார்வதி ஏய், சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியுமா? முடியாது ஏட்டு சுரைக்கா கழித்து வருவோமா? உதவாது. பேப்பர்ல சீனி எழுதிட்டு சக்கரை இனிக்குமா? பேப்பர்ல சீடியை போட்டு குடிக்கிறாரு அதையும் பேப்பர் சீனி போட்டு சக்கரை இனிக்கி. ஆமா. எழுதிட்டு சக்கரை இனிக்குமா? ஐயா இல்ல. அது ஏ பார்வதி மறைவில்லாமல் உருகொன்றாது கனவில்லாததை உலகத்தில் கிடைக்காது. கிடையாது கிடையாது. ஏ பகவானே என்ன என்ன ஏற்றபடி ஒரே மன்னனை 8 நாளைக்குள்ள எனக்கு பிள்ளை வேணும் முடியாது. ஏ பார்வதி அப்படி நான் ஒரு பிள்ளை வர கொடுத்தேன். ஆனால் கொஞ்சம் கேள மாட்டேன் அஞ்சல் கேள மாட்டான் உலகத்திற்கே அடங்க மாட்டான். உங்க சொல்ல கேட்காம பரவாயில்ல கேட்காட்டாலும் பரவாயில்ல எனக்கு பிள்ளை வர வேணும். ஒத்த காதல் அளிக்க அந்த காரியத்திற்கு ஒரு காலம் பக்கத்துல மடக்கி வச்சிருக்கா. அது இருக்கிற போது ஆண்டவன் சிவபெருமான் ஏ பார்வதி உனக்கு அப்படி குழந்தை வர வேண்மையானால் 1000 நாள் மண்டபத்திலே முரசொலி மண்டபத்திலே 32வது தூணரிலே கண்டத்தும் பொன்னாலே 32வது தூணரிலே தூண்டாவது மணிகளுக்கு சுடரிட்டு எரிகிறது. யாருக்கும் கேட்டபடி இல்ல கொடுப்பேன்னு வைங்க. சரி எங்க கூப்பிட்டாலும் நான் அங்க வாங்க. இல்லதானே வேணும். 1000 மண்டபத்தில 32வது சூழ்நிலை சரி 3வது மணிக்கு சுடவிட்டு எரிகிறது. குளிர்ச்சி முடிவு ஈர பிரிவோடு வந்து அந்த சுடமுன்னால உண்மையை ஏற்றி நின்று என்ன செய்யறது தெரியுமா? பிள்ளை வாரம் ஆக்க வேண்டி
ஆமா. தூண்டாலும் அடிவிளக்கு முன்னருகே வந்தோம். ஆஹா. நீ எழுந்திருக்கியா? நிக்கிறாளா? பார்த்தார் பகவான். பகவான் பார்த்துட்டாரா? 8 நாளையில கருத்தை கேட்டிருக்கிறார். ஆமா. குலத்தை படுத்தணும். சரி. பகவான் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? தூண்டாலும் அடிவிளக்கை தூண்டி வைத்தார் சிவபெருமான். தூண்டாத அடிவிளக்கை தூண்டி வைத்தார் சிவபெருமான். அசையாத அடிவிளக்கை அசைத்து வைத்தார் சிவபெருமான். அசையாத அடிவிளக்கை அசைத்து வைத்தார் சிவபெருமான். முத்துப்போரை போன்ற சோழரே, முத்துப்போரை போன்ற சோழரே, மூணு சுடர் விழுந்தது. பகவான் கொடுத்த குழந்தை இல்ல, தொடர்ந்து பார்க்க கூடாது. பிள்ளைவரமெல்லாம் கொடுத்திருக்காரு. ஊட்டி பிடிச்சிட்டா. எப்படி வந்து காட்டும் போது எப்படி இருக்கிறது? பிடிவாதத்தின் மகிமையை பார்த்தாயா? இதான் பிடிவாதத்தின் மகிமை. வாதத்துக்கு மருந்து இருக்கு. சரி, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? கிடையாது, கிடையாது. ஆமா, இந்த குழந்தை நீதான் உருவடைத்து தரணும். உம்ம பொறுப்புத்தான். ஐயா, ஆண்டவன் சிவபெருமான் பிரம்மதேவனை வரவழைத்து பிரம்மதேவன் உருவடைக்க பேரான ஈசன் உயிர் கொடுக்க பெருமான் கோவால கண்ணன் கண்டிருக்க குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கிறான் தெரியுமா? என்ன பேர் கொடுக்கிறான்? பிறந்த பிள்ளை பிறந்தவில்லை பிறந்தவில்லை உடலை கண்டு
சுடலையாகவும் மனிதன் மணிவிளக்கில் பிறந்ததினால் மாயாண்டியாகவும் மாயாண்டி சுடலை என்று தன் முண்டமாக உருந்ததினால் முண்டன் என்று சத்திரவாதி உள்ள சாமத்துவ சுடலை என்று பெயர் கொடுத்தோ அப்படி வேறு மாயாண்டி சுடலை வளர்த்து வருகிற போதோ அப்படி வளர்த்து வருகிற போது மாயாண்டி சுடலாவை சப்பரமஞ்சனிலே அயர்ந்து உறங்குகிற போதோ அயர்ந்து திரும்புகிற போது என்ன என்ன நேரமாகிறது தெரியுமா என்னையா ஒன்று ஓரனுக்கும் ஒரு சாம வேலையாச்சே ஓரனுக்கும் ஒரு சாம வேலையே நஞ்சனுக்கும் ஒரு சாம வேலையாச்சே சாம வேலையாச்சே ஆக்களித்து இளையசைய கலிய சாம வேலையாச்சே அயலையா கலிய சம வேலையாச்சே சாமஹாதி சாம போலே சாமஹாதி சாம போலே சாமம் சரிசாம வேலை நெஞ்சு போட்டா நெஞ்சருக்கும் நடு சாம வேலை ஒட்டி போட்டா ஒட்டியருக்கும் வலிய சாம வேலை நேரத்திலே மையானக்கிற மாசானகத்திலே என்ன நடக்கிறதோ அந்த எண்ணெயா நடக்கு குட்டி ஐயமா தாயா தரமாதான் தப்பல் சூழியவா 8 மாத சூழி பெண்ணா மாண்டருக்கம் அழித்திருக்க மரணலோகம் சேர்ந்திருக்க அழித்திருக்க சிவலோகம் சேர்ந்திருக்க யாரு பாப்பாத்தி பெண்மணியா சொக்காரர் எல்லாம் கதவை குறுப்பாட்டி தூக்கி வைத்து மாசானக்காடு கொண்டு வருகிறான் அப்படி கொண்டு வரும்போது சந்தேக கட்ட வெட்டி சதுர எருவழிக்கு மேல வைத்து எருவழிக்கு ஈரமண்ணமே பொதித்து பரத்தி எருவழிக்கு வச்சவண்ணமே பொதித்து 7 கால துருத்தி போட்டு 7 வாசல் ஓட்ட வச்சு ராமகால துருத்தி போட்டு போதுதான் மாசான ஹாத்திலே தக 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 வேகுது பெணவாட எங்க அடிக்கணும் பணவாட எங்க அடிக்கி மாணிக்க ஹையே வளர்த்திருக்கிறானே மாயாண்டி சொல்லலாம் அப்பன் மாயாண்டி சொல்லலாம் மாயாண்டி சொல்லலைக்கு அடிக்கி அடிச்சிட்டுதா முண்டனை எழுப்புதா தம்பியா தம்பி முண்டா எந்திரிடா என்ன சொல்லுகிறான் என்ன மாயாண்டி சொல்லல தாய்ப்பால குடிக்கமான தலையமைக்கு எழுப்பமான தாய்ப்பாலே குடிக்கமான தலையமைக்கு எழுப்பமான ஆகாப்பால குடிக்கமான மன்னமிக்கு எழுப்பமாட்டோ அதாபாலே மண்ணை விட்டு எழுப்பமான அம்மாப்பால குடிக்கமான அலையமைக்கு எழுப்பமாட்டோ அம்மாப்பாலே குடிக்கமான தலையமைக்கு எழுப்பமான ஐயான போகணுமே மாண்டவின திங்கணுமே போகணுமே மாண்டவினா திங்கணுமே போகணுமே சென்ற சாமம் திங்கணுமே போகணுமே விடவினா திங்கணுமே போகணுமே இறந்தாபின திங்கணுமே போகணுமே இறந்தாபின திங்கணுமே போகணுமே போகணுமே திங்கணுமே மையானம் போக வேண்டும் ஆண்டவினம் திங்க வேண்டும் சுட்டுக்காட்டு போன சுட்ட பிணங்களை எல்லாம் திங்கணும் தம்பி முண்டனை எழுப்புதான் தம்பி எந்திரிடா எந்திரிடா எந்திரி மையானக்கரம் ஆசானக்காடு போக வேண்டும் என்று சொல்லி அந்த சருவத்துல போக முடியுமா எப்படி போகலாம் சொல்லிவாய் பேயோடு உத்தாட வேண்டும் அம்மா என்று என் மாயாண்டி சுடலை சொருவத்தை மாத்துகிறான் சரி யா ஐயா
என்ன இந்த சொர்க்கத்துல போக முடியுமா? எப்படி போனா நமக்கு போக முடியாது. முடியாது முடியாது. ஆமா. என்று எந்த சொர்க்கத்திலே வருகிறார் தெரியுமா? எப்படி எப்படி வருகிறார்? தொட்டில் விட்டு கீழ்கூதி தந்தோலமான சிறுகுலத்தை விட்டு மாயாண்டி சுரதையின் ஆனந்துக்கும் பூமிக்கும் வடிவம் கண்டான் சுரதையா பூமிக்குமாய் வடிவம் கண்டான் சுரதையா பாலகன் போய் இருக்கும் பணமரப்புட வடிவம் கண்டான் மனமரப்போல் வேடம் கண்டான் குழந்தையாக இருந்தவன் தான் கொடிமரப்புட வடிவம் கண்டான் குழந்தையாக இருந்தவன் தான் கொடிமரம் போல் வேடம் கண்டான் தலையிலோடு துள்ளாவான் தாமரக்கா மணியலகா தாமரக்கா மணியலகா இணையிலோடு சந்தனமாய் ஏலோமணி வல்லையமாய் ஒரு ஏலோமணி வல்லையமாய் கொஞ்சம் பெற்ற பவளம் பெற்ற எங்கும் பெற்ற இணையுறுக்கே பவளம் பெற்ற எங்கும் பெற்ற இந்திரசாதி உருவாக சாயம் போட்ட கொண்டன் கட்டிய நாய் போட்ட காயம் போட்ட ஒரு கையில அடுத்துண்டனை மதுகையில ஒரு கையில அடுத்துண்டை மதுகையில அஞ்சுமாணி வல்லையம்மா அழகிலோடு சந்தனமா அஞ்சுமணி வல்லையம்மா அழகிலோடு சந்தனமா யாருமணி வல்லையம்மா இடையில் ஒரு சந்தனமா ஏழுமணி வல்லையம்மா இடையில் ஒரு சந்தனமா யாருக்கு கண்டியார கணக்கு வெல்ல குதிரைகளா கண்டிகளா கணக்கு வெள்ளை குதிரைகளா என்று வருகிறானை கொள்ளாத சுடமாடே வருகிறானை கொள்ளாத சுடலை மாடி பொருளான அழகுள்ள மாயாண்டி ஆதாரி போடுகிறான் அழகுமில்ல மாயாண்டே மையான கடலுக்கு மையான கடலுக்கு மாயாண்டி நகரத்திலே சந்தத்திய ஐயனுடைய வாசலிலே கிழக்கு முகமாகவே சுந்தையமாகவே அமர்ந்திருக்கிறானே அப்பன் மாயாண்டி மாயாண்டி மாசான காட்டில யார் யார் இருக்கா தெரியுமா? தாயாகப்பட்ட பேச்சு புருஷன் போட்ட காத்திருக்கிறார். என் தாயாகப்பட்ட பேச்சியம்மா எப்படி எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி எப்படி இருக்கிற ஐயா இருக்கிற மாசான காட்டில தாயாகப்பட்ட பேச்சியம்மா போட்டு காத்திருக்கா தெரியுமா? எப்படி பல்லு வெறுசலையும் வெற்றி கொண்ட திருமுகமா வெற்றி கொண்ட திருமுகமா போல நாமலக்கும் கோபல உடலக்கும் போல நாமலகி கோபல உடலகி நல்ல சமையலகி அறியாமன் தங்கையாவா தங்கையாவா நல்ல வெய்யலகி கோபாலன் தங்கையாவா நல்ல வெய்யலகி கோபாலன் தங்கையாவா நல்ல சமையலகி ஒய்யவான தேவியாவா நல்ல சமையலகி கோபாலன் தங்கையாவா சிறப்புள்ள கையிலே வச்சு சிறப்புள்ள கையிலே வச்சு அசியம்மா
அது வச்சு என்ன வச்சு என்ன பேச்சு எந்த பேச்சு மையானங்கிற மாதவனக்காரி நான் ஏற்றி இருக்கா ஆமையா எப்படி இருக்கா எப்படி ஐயா வீரப்பன் விரிசனை விரித்த தரமுடி வெற்றி கொண்ட திருமுகத்தோடு இருக்கிறார் ஆகார சுரத்தோடு இருக்கா ஆமையா மாயாண்டி சுடலை அழைக்க வேண்டும் என்று வேட்சியம்மா எப்படி அழைக்க தெரியுமா எப்படி ஐயா அழைக்கிறார் தலைவன கலமதியில ஏசுராயா ஏசுராயா ஆசுராயா வாசுராயா இல்லையான காணதில்ல ஏசுராயா ஆசுராயா கண்டவே பேசுதையா ஓடியசுராயா மையான கலையதியில ஏசுராயா ஏசுராயா இருந்து கொண்டு மகன் மாயாண்டி சுடலை அழைக்கிறார். எந்த சுடல செந்தத்தியின் வாசலிலே அலங்காரமணி மண்டபத்திலே பேசும் தெய்வமாக இருக்கிறானே, எனக்கு முகமாக இருக்கிறானே மாயாண்டி சுடலை அழைக்கிற ஒரு மாயாண்டி சுடலை எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா வருகிறார் வைக்கும் கால்களுக்கு எரிக்கலாம் போ சந்தனமா, வைக்கும் கால்களுக்கு எரிக்கலாம் போ சந்தனமா, மாறி வைக்கும் கால்களுக்கு மாறுடம் போ சந்தனமா, மாறி வைக்கும் கால்களுக்கு மாறுடம் போ சந்தனமா, உன்னை வைக்கும் கால்களுக்கு விஞ்சிய போ சந்தனமா, இங்கே வைக்கும் கால்களுக்கு விஞ்சிய போ சந்தனமா, ஆடி வரும் கால்களுக்கு அகலிய போ சந்தனமா, ஆடி வரும் கால்களுக்கு அகலிய போ சந்தனமா, நல்ல குழந்தையில விளையாட வாரானே, நல்ல குழந்தையே விளையாடி வாரானே, தாயாருக்கு தண்ணியான கணக்கு வெல்ல குழந்தைகளா, தாயாருக்கு கண்டிகளா கணக்கு வெள்ளை குதிரைகளா, என்று வருகிறானே கொள்ளாத சுடலையா, வாரானே கொள்ளாத சுடலையா, மையான கரையதற்கு மையான கரையதற்கு பேச்சியம்மா கையை எடுத்து கொண்டு போய் மாயாண்டிய விடுதா, கொண்டு போய் சாப்பிடுப்பா, உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. ஆடியா என்று மையானக்கிற மாசானகத்திலே மாயாண்டி சிறதை என்ன செய்கிறான் தெரியுமா? வல்லையத்த கையெழுத்தான் வண்டி போட்டாலே வண்டி போட்டாத்த கையெழுத்து தட்டுதானே சுடலாயா சுடலாயா